உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எக்ஸாமு டெல்ஃப் ஆதோவ பத்தி. அது மட்டும் இல்ல, இது என்னுடைய 100வது வீடியோ. அது சம்பந்தமாவும் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண உங்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தவங்க டெல்ஃப் எக்ஸாமை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். பெரும்பாலானவங்களுக்கு டெல்ஃபி எக்ஸாமை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சில பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இதை பார்த்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த டெல்ஃப் சர்டிஃபிகேட்டு பிரான்ஸ் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி de la எஜுகேஷன் நேஷனலால் இது கொடுக்கப்படுது. இந்த டெல்ஃபி எக்ஸாம் 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று டெல்ஃப் டெல்ஃப் ஆதோ, டெல்ஃப் பேயான், டெல்ஃப் பேதோ, டால்ஃப் சேயான், டால்ஃப் சேதோ அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டெல்ஃபோடைய மீனிங் டிப்ளோம் de études en langue français. டால்ஃபோட மீனிங் டிப்ளோம் approfondi de langue française. டெல்ஃப் ஆன்றது டெபித்தான் ஸ்டேஜில் உள்ளது. உதாரணத்துக்கு இதை கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இதனுடைய அதிகபட்ச அளவு ஒரு 3வது வரைக்கும். 3வதுனா ஒரு பையன் 6 வயசில் 1வது சேர்ந்தா 6லேருந்து 9 வயசுக்குள்ள பிட்வீன் உள்ள கேப்பை தான் நாம் டெபித்தான்றது இந்த ஸ்டேஜை உணர்த்துறது. டெல்ஃப் ஆதோன்றது எலமெண்டர் ஸ்டேஜோடையது. அதாவது டெபுத்தான்றது ஆரம்ப நிலையில் உள்ளதுக்கு அதுக்கு அடுத்தபடியான உள்ள நிலையை தான் இது குறிக்கிறது. இதோடைய கல்வி தகுதி என்னவென்றால், அதாவது 5th ஸ்டாண்டர்டு. அதாவது இந்த கல்வி தகுதி என்னத்தை உணர்த்துதுன்னா, ஒரு பையன் 6 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள உள்ள கல்வி தகுதிக்கு சமமானது அப்படின்றத பிரான்ஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. டெல்ஃப் பேயான் என்பது ஆந்தர்மீதியர். அதாவது இது ஒரு இடைநிலை ஸ்டேஜை கொண்டது. இதனுடைய கல்வி தகுதி என்னன்னா, 15 வயசுக்கு உள்ள ஒரு மாணவனின் கல்வி தகுதிக்கு இணையானது. டெல்ஃப் பேதோ என்பது அவான்சே. அப்படின்னா இது கொஞ்சம் அதிகப்படியான உள்ள ஒரு ஸ்டேஜை குறிக்கக்கூடியது. இதனுடைய கல்வி தகுதி என்னன்னா, 18 வயசுக்குரிய மாணவனுடைய கல்வி தகுதிக்கு இணையானது. டால்ஃப் சேயான், டால்ஃப் சேதோ என்பது ஒரு யூனிவர்சிட்டிக்கு இணையான கல்வி தகுதியை குறிக்கக்கூடியது. இந்த டிப்ளோம் பிரான்ஸில் வாழ்கிற வெளிநாட்டவருக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால், தற்போதைய சூழ்நிலையில் பிரான்ஸ் கவர்மெண்ட்டு 10 வருட தற்காலிக குடியுரிமை, அதாவது தீத்ரு செஜூரை வாங்க டெல்ஃப் ஆதோ மிகவும் முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் ஆகும். பிரான்ஸில் நிரந்தரமான, அதாவது நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸை வாங்குவதற்கு டெல்ஃப் பேயான் சர்டிஃபிகேட்டு மிகவும் முக்கியமானது. டெல்ஃப் பேதோ எதுக்கு தேவைப்படுதுன்னா, உயர்கல்வி படிக்கிறதுக்கு. அதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அப்போ நீங்கள் டெல்ஃப் பேதோ முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் சேரலாம். டெல்ஃப் சேயான் சேதோன்றது ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது நல்ல புலமை பெற்ற ஒருவருக்கு இந்த சர்டிஃபிகேட்டு தராங்க. ஒரு மாணவருக்கு ஸ்கூலில் ஃப்ரெஞ்சியை கற்பிக்கும் பொழுது அப்போது இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்போ அந்த ரிலேட்டடான பணியை நீங்கள் தொடரலாம். இதிலேருந்து டெல்ஃப் சர்டிஃபிகேட் ஒவ்வொரு லெவலில் எதை குறிக்குதுன்றதையும் அதனுடைய பயனையும் நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ நாம் டெல்ஃப் ஆவுக்கும் ஆதோவுக்கும் உள்ள எக்ஸாம் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். டெல்ஃப் ஆதோ என்பது மொத்தம் 4
பிரிவுகளாக எக்ஸாம் நடத்தப்படுகிறது. மொதல் பிரிவு காம்ப்ரஹென்ஷன் த ஓரல். அது டெல்ஃபு ஆவுக்கு 20 நிமிஷம், டெல்ஃபு ஆதோவுக்கு 25 நிமிஷம். இதனுடைய மொத்த டோட்டல் மார்க்கு 25 மார்க்கு. இதை மொத்தம் 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பேராகிராஃபை நாம் ரேடியோவில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃபை 2 தடவை போடுவாங்க. அந்த 2 தடவை முடியறதுக்குள்ள நாம் அதற்கான ஆன்சர் ஷீட்டில் நாம் குறிக்கணும். இதே மாதிரி 3 டிவிஷனுக்கும் பண்ணுவாங்க. அதை முடிக்கிறதுக்குள்ள அதனுடைய ஆன்சர் ஷீட்டில் நாம் குறிக்கிற மாதிரி இருக்கும். காம்ப்ரஹென்ஷன் த எக்ரீத். இதனுடைய டோட்டல் மார்க்கு 25 மார்க்கு. இது 2 டிவிஷனாக இருக்கும் அல்லது 3 டிவிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஆன்சர் ஷீட்டில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு கீழே கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சரை நாம் அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து எழுதணும். அடுத்தது 3வது டிவிஷன் புரொதெக்ஷன் எக்ரீத்து. இது டெல்ஃபு ஆவுக்கும் டெல்ஃபு ஆதோவுக்கும் 2 டிவிஷனாக கொடுத்துருப்பாங்க. இதனுடைய மொத்த மார்க்கு 25. டெல்ஃபு ஆவில் இது ஃபஸ்ட்டில் உள்ளது நம்ம சி பிரசாந்தே மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடியது, ஒரு ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுற மாதிரியும். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம படித்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் 40லேருந்து 60 எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே போல் தான் டெல்ஃபு ஆதோவுக்கும் 2 டிவிஷனில் 60லேருந்து 80க்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்க்க இருக்கிறது புரொதெக்ஷன் ஓரல். இதில் 25 மார்க்கு. டெல்ஃபு ஆவில் 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல்ல நாம் நம்மளை பற்றி பிரசாந்தை சொல்லணும். அடுத்தது அவங்க அதுலேருந்து சில கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பாங்க. கடைசியாக ஒரு சின்ன ஒரு டயலாக் கொடுப்பாங்க. அதை எக்ஸாமினேட்டரும் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ஒரு 2-3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். டெல்ஃபு ஆதோலையும் 3 டிவிஷனாக இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் நாம் போய் நம்மளை பற்றி பிரசாந்தி சொல்லணும். அதுக்கு அவங்க சின்ன சின்ன கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மோனோலாக் சிவின்றது ஒரு சின்ன ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. நாம் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசணும். அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸசைஸ் ஆந்தராக்சியோன்றது எக்ஸாமினேட்டருக்கும் நமக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அதாவது உரையாடல் பேசுகிற மாதிரி இருக்கும். டெல்ஃபு ஆவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். அதில் நாம் 50 மார்க் எடுக்கணும். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் மினிமம் 5 மார்க்குக்கு மேலே இருக்கணும். 5 மார்க்குக்கு கீழே இருந்து 50 மார்க்குக்கு மேலே இருந்தாலும் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது டெல்ஃபு ஆவில் புரொதெக்ஷன் எக்ரீத்து. நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெல்ஃபு ஆவில் புரொதெக்ஷன் எக்ரீத்துக்கு எழுதக்கூடிய 2 கொஸ்டின்கள் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினில் முதலாக இருக்கிறது எக்ஸசைஸ் ஆ, ரெண்டாவது எக்ஸசைஸ் தோ. ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸசைஸ் ஆ 10 மார்க்கும், அடுத்தது எக்ஸசைஸ் தோன்றது 15 மார்க்கும் இருக்கும். இதில் முதல்ல எக்ஸர்சைஸ் ஆ அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி இருக்கும். ஒரு ஃபார்முலர் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலரை நம்மளுடைய டீட்டெயில்ஸை அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப மிக எளிமையாக தான் இருக்கும். சிம்பிளாக தான் கேட்பாங்க.
ஏதாவது ஒரு ஃபார்முலாவை எடுத்து தான் நம்ம வந்து ராம்ப்ளி பண்ணுற மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் இது. அது வந்து நம்ம 40லேருந்து 60 மோவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுற மாரி இருக்கும். ஏதாவது ஒண்ணு பாஸ்ட் டென்ஸோ அல்லது பிரசன்ட்டோ, ஃபியூச்சர்லயோ ரொம்ப சிம்பிளா எழுதுற மாரி இருக்கும். இந்த வீடியோல நாம எக்ஸர்சைஸ் 1க்கு உள்ள உதாரணத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த கொஸ்டின் என்ன? அந்த கொஸ்டின நாம எப்படி வந்து ராம்ப்ளி பண்றது? அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். இப்ப நாம இந்த டெல்ஃப் ஆல உள்ள புரொடக்ஷன் எக்ரித்துக்கான எக்ஸர்சைஸ் ஆவுக்கு உள்ள கொஸ்டின் நாம இப்ப பார்க்கலாம். Vous êtes en vacances en France. Vous remplissez ce formulaire dans un hôtel. இதுக்கு ஏற்கனவே சொன்ன போல 10 fill in the blanks இருக்கும். அதாவது கோடிட்ட இடங்கள நாம நிரப்பணும். அதுல ஒவ்வொரு கோடிட்ட இடத்துக்கும் ஒரு கரெக்டான விடைக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்க பிரான்ஸ்ல விடுமுறையில இருக்கீங்க. அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல ஒரு படிவம், அதாவது ஃபார்ம ஃபில் பண்றீங்க. அந்த ஃபார்ம்ல உள்ள கொஸ்டின் என்னன்றது கீழ குடுத்திருக்காங்க. அந்த கோடிட்ட இடத்துல வந்து நீங்க அதற்கான கரெக்டான பதில ஒண்ணு ஒண்ணு எழுதுனீங்கன்னா, ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல முதலாவது நோம். அதுல எக்ஸ் அப்படின்ற ஒரு குறியீடு போட்டிருக்கு. அதுல நீங்க எதுவும் எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக உள்ள கேள்வி என்னன்னா, பிரனோம் அப்படின்றது உங்களுடைய பெயர அதுல நீங்க எழுதணும். அதற்கு அடுத்தபடியாக 3வதாக டேட் த நேசன்ஸ் அப்படின்றது உங்களுடைய பிறந்த தேதி. அதற்கு அடுத்தது நேஷனாலிட்டி அப்படின்றது நீங்க எந்த நாட்டு குடியுரிமையை சேர்ந்தவங்க அப்படின்றது அர்த்தம். 3வது குறியேல் அப்படின்றது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன. அதுக்கு அடுத்ததாக அட்ரஸ் அப்படின்றது உங்களுடைய முகவரி என்ன. அதுக்கு அடுத்தது கோட் த போஸ்டல் அப்படின்றது உங்களுடைய மின்னஞ்சல் கோடு என்ன. அதுக்கு அடுத்தபடியாக பேயி உங்களுடைய நாடு என்ன. அதற்கு அடுத்தபடியாக டெலிஃபோன் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி எண் என்ன. அதுக்கு அடுத்தபடியாக ப்ரொஃபஷன் அப்படின்றது உங்களுடைய தொழில் என்ன. கடைசியாக டேட் அப்படின்றது இன்னைக்கு டேட் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதில நீங்க ஆன்சராக எழுதணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரான்ஸ்ல விடுமுறையில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிரான்சுக்கு புதியவராக இருக்கலாம். அல்லது நீங்க பிரான்ஸ்ல ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்க சுற்றுலா மாரி சென்றிருக்கலாம் அப்படின்றது 2 பொருள் வரும் இதுல. இதுல நீங்க எப்படி வேணாலும் இந்த கேள்விக்கு பதில நீங்க கொடுக்கலாம். இதுல நான் வந்து பிரான்ஸ்லேருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விடுமுறைக்கு செல்ற மாதிரியான பதில தான் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். நீங்க உங்களுடைய தகவலுக்கு ஏற்ற மாரி இத நீங்க மாத்திக்குங்க. வாங்க இப்ப நாம இந்த கேள்விக்கான பதில இப்ப நம்ம பார்ப்போம். இதுல முதல் கேள்வி வந்து நோமு. அதுக்கு நம்ம எந்தவித பதிலையும் எழுத தேவையில்ல. ஏன்னா, அதுல வந்து எழுத வேணான்ற குறிக்காக எக்ஸ் என்று போட்டிருக்காங்க. அதனால நம்ம அத வந்து எதுவும் எழுத வேண்டாம். இதற்கு அடுத்தபடியாக பிரனோம் கேட்டிருக்காங்க. பிரனோம் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய பெயர் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதுல நம்மள கூப்பிடுற பெயர நாம அதுல மென்ஷன் பண்ணணும். இதுல நான் வந்து நிக்கோலா அப்படின்ற ஒரு பெயர குடுத்திருக்கிறேன்.
மூன்றாவதாக டேட் த நெசான்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த தேதி. அது நம்மளுடைய ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி அல்லது பிறப்பு சான்றிதழில் என்ன இருக்குதோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்திற்கு 1/1/1990 அதாவது அ அ 1990 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பிறந்த பதிவு என்னவோ அதை நீங்கள் எழுதணும். 4வது நேஷனாலிட்டி, அதாவது நீங்கள் எந்த நாட்டு குடியுரிமையை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்காங்க. அதில் இந்தியனாக இருந்தால் இந்தியன், ஸ்ரீலங்கா இருந்தால் ஸ்ரீலங்கேஸ் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் இந்தியன் அப்படின்னு நான் அதில் போட்டிருக்கேன். 5வதாக கொரியல் அப்படின்றது நம்மளுடைய மின்னஞ்சல், அதாவது இமெயில் அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு abc1234@gmail.com, அதாவது abc12334@gmail.com அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் அட்ரஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தணும். 6வதாக அட்ரஸ் அப்படின்றது முகவரி. இதில் நான் ஒரு ஃப்ரான்ஸுடைய ஒரு அட்ரஸை நான் அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னன்னா எக்ஸ்எக்ஸ் அப்படின்றது உங்களுடைய நம்பர், வீட்டு நம்பர் என்ன. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய தெரு நம்பர் ரீ பால்சன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் மெலோ அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு ஒரு அட்ரஸை இதில் நான் சொல்லியிருக்கேன். உங்களது அட்ரஸை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. 7வது கோட் போஸ்டால், அதாவது மின்னஞ்சல் கோடு என்னன்றது கேட்டிருக்காங்க. இதில் நான் உதாரணத்துக்கு 77,000, அதாவது 77,000 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஊர்களுடைய அட்ரஸ் என்னவோ அதனுடைய கோடு என்னன்றதை நீங்கள் இதில் எழுதணும். 8வது பேய், அதாவது இப்போ இருக்கிற நாடு என்ன அப்படின்றதுல நான் ஃப்ரான்ஸுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இந்தியா அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்தியா, இல்லது ஃப்ரான்ஸ் அட்ரஸாக இருந்தால் ஃப்ரான்ஸ் அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். 9வது டெலிஃபோன், அதாவது உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் என்னன்றது கேட்குறாங்க. இதில் நான் உதாரணத்துக்கு 01 23 45 67 89 அப்படின்னு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது ப்ரொஃபஷன் அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் செய்பவர். இதில் உதாரணத்துக்கு 2 தொழிலை சொல்லியிருக்கேன், சர்வர் அல்லது வாந்தர். சர்வர்ன்றது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, வாந்தர்ன்றவங்க விற்கிறவங்க. இதில் நீங்கள் என்ன பொதுவாக என்ன வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். கடைசியாக இறுதியாக நாம் டேத்து, இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டை நம்ம அதில் மென்ஷன் பண்ணோம். இதில் நான் உதாரணத்துக்கு இன்றைக்கி டேட்டான 20/5/2022 அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் மற்ற எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இதில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ மூலயமா நீங்கள் இதை டெல்ஃபு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இதை நீங்கள் எளிமையாக பாஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த சைட்டு ஃப்ரான்ஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஏற்கனவே எக்ஸாம்பிளுக்கு இது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது புரொடக்ஷன் ஏக்ரித்தில் மொதல் கொஸ்டினுக்குள்ள கேள்விக்கான பதிலை எப்படி எழுதுறதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்.
நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டெல்ஃபு ஆல 2 கொஸ்டினில் முதலாவதாக இடம்பெறும் கேள்வி. இந்த ப்ரொடக்ஷன் எக்ரித்தோடைய பர்பஸ் என்னன்னா, ஒரு நேரடிய கேள்விக்கான பதிலை எழுதுறது. இது மிகவும் எளிமையானதாகவும் ஈஸியாக நாம் 10 மார்க் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கிற கேள்வி. வாங்க இப்போ நாம் அந்த கேள்வி என்ன, அந்த கேள்விக்கான பதிலை எப்படி எழுதலான்றதை இப்போ நாம் பார்க்கலாம். எக்ஸர்சைஸ் 1. Complétez ces documents pour répondre à cette enquête de consommation. பயிற்சி எண் 1. நுகர்வோர் கணக்கெடுப்புக்கான டாக்குமெண்ட் இது. இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்போர் அப்படின்றவங்க இதை நடத்துகிறாங்க. Bien connaître nos clients pour avoir un service parfait. சேவை நன்றாக இருப்பதற்காக, எங்களுடைய வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்வதற்காக. Merci de compléter cette enquête. இந்த கணக்கு எடுப்பை பூர்த்தி செய்ததற்கு நன்றி. envoyé à Service Consommateur ID BP 34 67 60 92 3 Creil CEDEX 7. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் இதை கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நாம் அந்த 10 கொஸ்டின் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. முதலாவது ஃபெமி. அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் முதலாவது ஓத்ரு ப்ரொஃபஷன் அப்படின்றது உங்களுடைய தொழில். இரண்டாவது ப்ரொஃபஷன் த ஓத்ரு கோஞ்சுவான், உங்களுடைய துணையுடைய தொழில் என்ன. மூன்றாவது நோம்புரு தாஃபான், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள். இரண்டாவது ஹபிதா அப்படின்றது குடியிருப்பு. அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கே லோஜ்மா அப்படின்றது என்ன வீடு. அடுத்தது ஊ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது எங்கே. மூன்றாவது கேல் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக் அப்படின்றது என்ன வகையான எலக்ட்ரானிக்ஸ். மூன்றாவது லுவாசீர், அதாவது பொழுதுபோக்கு. அதில் உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேலே ஓத்ரு ஸ்போர் ப்ரிஃபரே, நீங்கள் என்ன வகையான விளையாட்டை விரும்புகிறீர்கள். இரண்டாவது கேலே ஓத்ரு டெஸ்டினேஷன் த voyage ப்ரிஃபரே, அதாவது சுற்றுலாவுக்கு நீங்கள் எங்கே செல்வதற்கு விரும்புகிறீர்கள். மூன்றாவது கேலே ஓத்ரு லோசிர் டு வீக்கெண்ட், அதாவது வார விடுமுறைக்கு எந்த வகையான பொழுதுபோக்கை நீங்கள் விரும்புகிறீர்கள். நான்காவது சித்தி து சொர்த்தி குல்ச்சரல், 2 கலாச்சாரத்திற்கு செல்லும் இடங்களை கூறுங்கள். இந்த 10 கொஸ்டினுக்கும் நாம் ஒரு வரியில் பதிலளிக்க போகிறோம். அந்த பதில் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த நுகர்வோர் கணக்கெடுப்பில்
ஃபெமி உங்களுடைய குடும்பம் என்ற டாப்பிக்கில் முதல் கேள்வி, உங்களுடைய தொழில் என்ன அப்படின்றதில் நான் இங்கே சர்வர் அப்படின்னு போட்டிருக்கேன். சர்வர்ன்றது ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒரு தொழில். இரண்டாவது, உங்களுடைய துணைவுடைய தொழில் என்ன? அதற்கு நான் சொல்லியிருக்கிறது ஃபெமஃபொயே, அதாவது ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஒய்ஃப், அது தமிழில் வீட்டை பராமரிப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு தூய்மையான தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வேற ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். மூணாவது, நோம்புரு தான்ஃபான், உங்களுக்கு குழந்தைங்க எத்தனைன்றதில் நான் இதில் 2 அப்படின்றத சொல்லியிருக்கேன். இரண்டாவதுல ஹபித்தா, அதாவது குடியிருப்பு சம்பந்தமாக. இதில் முதலாவது கே லோஜ்மா, என்ன வீடு. இதில் பொதுவாக நமக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது பத்திமா அப்படின்றது தனி வீடு, இப்படி பல வகையான வீடு இருக்குது. இதில் நான் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது அப்பார்ட்மா அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஊ, அதாவது நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் மாதிரி தான். இதிலிருந்து நாம் எங்கே வசிக்கிறோம் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கேட்குறாங்க. நாம் நம்மளுடைய நகரத்தை நம்ம அதில் குறிப்பிடணும். நான் இதில் மெலோன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுடைய வசிக்கிற இடத்த நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன வகையான எலக்ட்ரானிக்ஸை பயன்படுத்துகிறீங்கன்றத அடுத்த கொஸ்டின்னு. அதுக்கு நாம் எலக்ட்ரானிக்ஸ் எந்த பொருளாலும் நான் சொல்லலாம். நான் இதில் பொதுவாக குசினில் உள்ள அந்தக்சியம், அப்புறம் அதாவது அடுப்பை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மூன்றாவது டிவிஷன் வந்து லுவாசிர், பொழுதுபோக்கு. அதில் கொஸ்டின் வந்து நீங்கள் எந்த விளையாட்டை விரும்புகிறீங்க. நான் இதில் பேட்மிண்டன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது, நீங்கள் சுற்றுலாவுக்கு எங்கே செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் லியோன் அப்படின்றது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு இடத்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது, வார விடுமுறை அப்போ நீங்கள் என்ன வகையான பொழுதுபோக்கை பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் டிவி பார்க்குறது, அதாவது ரெகார்தே ஆ லா டேலே அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். இதில் கடைசியாக கலாச்சார சம்பந்தமாக போகக்கூடிய 2 இடங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நான் வந்து சினிமாவுக்கும் கச்சேரிக்கும் போவேன் அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தான், வெரி சிம்பிளாக இருக்கும். இதுக்கு நம்ம எளிமையாக 10 மார்க்கை எடுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது டெல்ஃப் ஆல புரொடெக்ஷன் ஓரலில் தேசியம் பற்றிய தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் அந்த 2வது பாகம் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். Échange d'informations. Objectif. Poser des questions. Vous remettez au candidat 5 ou 6 cartes sur lesquelles figurent les mots-clés. Celui-ci devra vous poser des questions en fonction de ces mots, ce qui ne signifie pas leur réutilisation littérale. Répondez brièvement aux questions. Il vous appartient de déterminer le nombre de questions que le candidat posera. இந்த 2வது பத்தியில் இந்த நிகழ்வு 2 நிமிஷம் நடக்கக்கூடியது. எஷாங்கே d'informationன்றது தகவலை வந்து பரிமாறிக்கொள்வது. இது யாராருக்கு நடக்கும்னா எக்ஸாமினேட்டருக்கும்
எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இடையில கேட்கக்கூடிய கேள்விய பொறுத்து அமையக்கூடியது. இந்த கேள்விய யார் கேட்கணும்னா, யார் வந்து எக்ஸாம் எழுதுறாங்களோ, அவங்க வந்து எக்ஸாமினேட்டர பார்த்து கேள்விய கேட்கணும். அதுல எக்ஸாமினேட்டர் ஒரு 15 மோக்லேவ வந்து வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட, நீங்க அதிலிருந்து 5ஓ அல்லது 6ஓ இல்ல அதற்கு மேற்பட்டதோ இந்த முடிவ வந்து எக்ஸாமினேட்டர் வந்து எடுப்பாங்க. அவங்க சொல்ற வந்து நம்பர் ஆஃப் வந்து கொஸ்டின் அதாவது மோக்லேவ வந்து நம்ம எடுத்து, அந்த கிளேவ வச்சு மோக்லேவ வச்சு நாம எக்ஸாமோடைய கொஸ்டின வந்து நாம எக்ஸாமினேட்டருக்கு வந்து கேட்கணும். அந்த மோக்லேவ வச்சு நாம புத்திசாலித்தனமான கேள்விய எக்ஸாமினேட்டர்ட்ட கேட்கணும். அந்த கேள்வி 1ஆ இருக்கலாம், இல்லது அதற்கு மேற்பட்டதா இருக்கலாம். இத வந்து எக்ஸாம் வந்து எழுதுறவங்க முடிவு பண்றது. அத பொறுத்து அவங்க உங்களுக்கு மதிப்பெண் தருவாங்க. இப்ப நாம சில மோக்லேவும், அதற்கான கேள்வியும், அந்த கேள்விக்கான தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய முதல் மோக்லே ஃபெமி. இது சம்பந்தமாக நாம கேள்விய வந்து கேட்கணும் எக்ஸாமினேட்டர்ட்ட. இந்த ஃபெமின்ற வார்த்தை அந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வியில இருக்கணும். அதுதான் இதனுடைய முக்கியமான கண்டிஷன். இப்ப நாம அந்த கேள்வி என்னன்றத பார்க்கலாம். Combien de personnes il y a dans votre famille? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? Est-ce que la famille va bien? உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா? Est-ce que votre famille part en vacances cette année? உங்க குடும்பம் இந்த வருஷம் விடுமுறைக்கு செல்வீர்களா? Combien d'adultes il y a dans votre famille? உங்க குடும்பத்தில் வயது வந்தவர்கள் எத்தனை பேர்? Où est votre famille? உங்கள் குடும்பத்தில் எங்கே இருக்கிறார்கள்? இப்ப நாம 2வது மோக்லேவ பார்ப்போம். அது என்னன்னா ப்ரனோம். இப்ப நாம இந்த மோக்லேவுக்கான கேள்வியையும், அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்க்கலாம். Quel est votre prénom? உங்கள் பெயர் என்ன? Pouvez-vous épeler votre prénom? உங்கள் பெயரின் உள்ள எழுத்துக்களை கூற முடியுமா? Comment écrire votre prénom? உங்கள் பெயரை எப்படி எழுதுவது? இப்ப நமக்கு 3வது மோக்லே வந்து பேயி. அதற்கான கேள்வியையும், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். Duquel pays venez-vous? நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வருகிறீர்கள்? Où est votre pays? உங்கள் நாடு எங்கே இருக்கிறது? Est-ce que vous aimez votre pays? நீங்கள் உங்க நாட்டை நேசிக்கிறீர்களா? Comment aller dans votre pays? எப்படி உங்க நாட்டுக்கு செல்வது? Quelle langue parler dans votre pays?
என்ன மொழி நீங்கள் உங்கள் நாட்டில் பேசுவீர்கள்? இப்ப நாம அடுத்த மோக்லேவான வீல் அதற்கான கேள்வியையும் தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். C'est quoi le nom de votre ville? உங்கள் நகரத்தின் பெயர் என்ன? Est-ce que vous aimez votre ville? நீங்கள் உங்கள் நகரத்தை விரும்புகிறீர்களா? Est-ce qu'il y a des parcs dans votre ville? உங்கள் நகரத்தில் பூங்காக்கள் இருக்கிறதா? Combien de peuples il y a dans votre ville? உங்கள் நகரத்தில் எத்தனை மனிதர்கள் வசிக்கிறார்கள்? Est-ce qu'il y a là appartements dans votre ville? உங்கள் நகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறதா? அடுத்த மோக்லே மொனே அதனுடைய கேள்விகளும் தமிழ் அர்த்தத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம். Est-ce que vous avez de la monnaie? உங்களிடம் சில்லறை காசு இருக்கிறதா? Est-ce que vous pouvez donner 20 € de monnaie? நீங்கள் 20 யூரோவுக்கு சில்லறை காசு கொடுக்க முடியுமா? இப்ப நீங்க இந்த மோக்லேவுக்கான கேள்வியையும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் பார்த்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.